வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை குழம்பு. ரொம்ப ஆரோக்கியமான குழம்புங்க. இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்காங்க. தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய அளவில் தக்காளி எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேங்க. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதுக்கப்புறமா புளி ஊற வைக்கணும். இதில் லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சுடு தண்ணியில் இந்த புளியை ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக அந்த புளி தண்ணி நமக்கு நிறைய கிடைக்கும். பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா நறுமணம் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அதுலேயே நமக்கு எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துட்டு அதையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு பூண்டு அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மருந்து குழம்புலாம் செய்யும் போது பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் மாறினதும் இதையே நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கீரையோட கலர் சேஞ்சே ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மீடியமாக ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம இதை எடுத்துடணுங்க. இது கொஞ்சம் குழகுழப்பாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது எல்லாமே ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு துண்டளவு சுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். அது அந்த சூட்டிலே வேகட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஆற வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிளகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதை சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடைசியாக எடுத்து வச்சுருக்க அந்த சுக்கையும் கொஞ்சம் நசுக்கிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கணும். ஏன்னா அப்படியே போட்டோன்னா அரைப்படாது. இப்போ நான் இதை நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க கீரையுமே இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது குழகுழப்பாக இருக்குன்றதுனால நமக்கு போட்டதுமே அடியில் அப்படியே பிடிச்சிரும். நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஸோ மிளகு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா கொதித்து இதோட கலரே நல்லா மாறணும். பச்சையாக இருக்கிற கலர் நல்லா வதங்கி வரணுங்க. அதனால் நீங்கள் தண்ணி எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரும்போது ரொம்ப திக்காக ஆகும். பார்த்திங்கனாலே தெரியும், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து விடுங்க, இல்லைனா அப்படியே ஒட்டிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. மருந்து குழம்புங்களுக்கெலாம் வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி அந்த காரத்தை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். கடைசியாக அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா எப்போ சாப்பிட்டாலும் அந்த குழம்புடைய டேஸ்ட் அதே லெவலில் மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். என்னோட எல்லா குழம்புலையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருப்பேன்.
முடக்கத்தான் கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. வாயு தொல்லை அதே மாதிரி மூட்டு வலி பிரச்சனைக்கெல்லாம் இந்த முடக்கத்தான் கீரை ரொம்பவே பயன்படும். இது அதிகமாக நம்ம தோசை சுட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நாள் ஆனால் கூட கெடாதுங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு வெளியே யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.